ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். அழுக வந்தா கூட சிரிச்சிட்டே இருங்க. ரொம்ப சோகமான காரியம் நடந்தா கூட என்ன பண்றீங்க? ஏதாவது பாட்டுக்கிட்டு போட்டுருங்க. நல்ல ஸ்பீடா பாட்டு போட்டீங்கன்னா, ஒரு 2 ஸ்டெப் போட்டு டான்ஸ் ஆடி சிரிச்சிருங்கன்ற. ஆமா. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? அவ்வளவுதான். அதுதான் நம்மள சொல்ல வேண்டியது. அதுக்கு அடுத்ததெல்லாம் யார் பண்ண போறா? எசேயா 58:14. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த இதுல இப்போ அன்னைக்கு இப்போ கடந்த முறை பார்க்கும்போது அந்த பூமியின் உயர்ந்த இடங்கள், ஆம், யாக்கோபுடைய சுதந்திரம், இந்த 2 வார்த்தையும் எடுத்து சென்ற முறை பார்த்தோம். 1ஆம் தேதி பார்த்தோம். அதை இன்னைக்கு திரும்ப சொல்லிட்டு அடுத்து இன்னும் இன்னும் சில காரியங்களை இந்த உயர்ந்த இடங்கள் அதெல்லாமே கொஞ்சம் வேதத்துல இருந்து எப்படி அதை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார் அப்படின்றத பார்க்கலாம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது பாருங்களேன். ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப இந்த உலகத்துல இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வருடங்கள் ஆக ஆக இப்போ எப்படி ஆகுதுன்னா, மனிதர்கள் சந்தோஷப்படுத்துறது கஷ்டமாயிருது. இப்போ டெக்னாலஜிலாம் ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப இனோவேட்டிவான காரியங்கள் எல்லாம் நிறையா பொருட்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய ஊருக்கெல்லாம் போறாங்க மக்கள். இந்த மாதிரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? அதனால என்னன்னா, நம்மளையே சந்தோஷமா இருக்கிறது, அதாவது சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது, செல்ஃப் கண்டென்ட்டா இருக்கிறதுன்றது ஒரு அப்படியெல்லாம் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த செல்ஃப் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதாவது போதும் என்கிற மனது. அதாவது எதுவுமே வராது அப்படிலாம் நான் சொல்ல வரல. இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். நம்ம இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஜீவனுக்காக நன்றி செலுத்தணும். இன்னைக்கு காலையில நம்ம நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு. ஏன்னா எத்தனையோ அது கரெக்டா தெரியல. ஒரு ஒரு நாள்ல எத்தனையோ ஆயிரங்கள் பேர் மரிக்கிறாங்க உலகம் ஃபுல்லா. அது லட்சம்னு கூட சொன்னாங்க நினைக்கிறேன். கரெக்டா நம்மளுக்கு தெரியல. உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்க. அதுல அநேகர் மரித்து போகிறார்கள். ஆனா நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். எல்லாம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உயிரோட இருக்கோங்க. அதுவே ஒரு பெரிய ஜெயம் தான். ஃபர்ஸ்ட் அதுவே பெரிய ஜெயம். எத்தனையோ பேர், நிறைய பேர் இப்போ விமானத்துல எல்லாம் போறதுக்கு பயப்படுவாங்க. விமானம் இது ஆக்சிடென்ட் ஆயிருங்க, ஐயோ என்ன பண்றது மேல அப்படின்னு. இருக்கிறதுலே கம்மியான ஆக்சிடென்ட் த்ரூ ஏர்பிளைன்ஸ் தான். அதாவது ஏர்ல உள்ள டிரான்ஸ்போர்ட்ல தான் கம்மியான விபத்துகள். ரோட்ல தான் சும்மா நிறைய டெய்லி எங்கேயாவது நடந்துட்டு இருக்கு. நம்ம நியூஸ்ல ஒரு 100 நடந்துச்சுன்னா ஒரு 2 சொல்றாங்க, இல்ல 1 சொல்றாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அது அவ்வளோ அதிகமா இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது பாருங்க. ஒரு வயிற்று வலி வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் வயிறு வலி இல்லாப்ப எப்படி இருக்கும்னு. இல்ல நார்மலா நம்ம பாட்டுக்கு போவோம் வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா திடீர்னு ஒரு வயிறு வலி வந்துடும், தலைவலி வந்துடும், ஐயோ எப்பா கஷ்டமா இருது. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நைட்டு தூக்கி எந்திரிச்சோன்னா ரிலீஃப் ஆயிருது. அப்பா சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்போ நம்ம அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்க வேண்டும். முதலாவது அதுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். நிறைய பேரால உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. நீங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் நல்லா உட்காந்துருக்கீங்க, டப்புன்னு எந்திரினா எந்திரிப்பீங்க, திருப்பி உட்காரனால எந்திரிப்பீங்க. இதுக்கே ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரம் சொல்லணும். எல்லாம் நர்வஸ் சிஸ்டம்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. சில நேரங்களில் உட்காருன்னு சொன்னா நம்மளை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொன்னது புரியல. அது அவங்க மூளையில ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கு இறக்கி அவங்க உட்கார்றதுக்குள்ளேயே 2 நிமிஷம் ஆயிருது. நீங்க உட்காருனா டப்புன்னு உட்காந்துடுறீங்க. அதனால நம்மளுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா தெரியல. சிலருக்கு வேலை போயிருது, பட்டுன்னு தூக்கி போட்டுடுறாங்க. எத்தனையோ பேர் பாருங்க, நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். காலையில பெரிய கம்பெனியில வேலை பார்க்குறாங்க, பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க, உட்காடுறாங்க, கம்ப்யூட்டர் ஆன் பண்றாங்க, மெயில் வந்திருக்குது, நீ வேலையில இருந்து உன்னை தூக்கியாச்சு கிளம்புன்னு மெயில் வந்திருக்குது. அவனுக்கு அப்பதான் தெரியுமே அவன் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு. காலையில வேலைக்கு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண பிறகு தான் தெரியுது அவனை வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. ஆண்டவர் நம்மளுக்கு வேலையும் கொடுத்துருக்கிறாரு,
ஆசையும் கொடுத்துருக்கிறாரு. அப்படியே வேலையெல்லாம் போயிடுச்சுன்னா கூட என்ன போனாலும் கடவுள் நம்மளை விட்டு கைவிட போறதே கிடையாது. நம்மளாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதனால வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருங்க. என்ன சொல்றீங்க? சந்தோஷமா இருக்கலாமா? நீங்க இருக்கீங்க இப்போ. அதனால ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருங்க. ஏன்னா இந்த வசனத்தின் பாத்தீங்கன்னா கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய், இந்த இஸ்ரவேல் மக்கள் பாருங்களேன், 430 வருஷம் அந்த அடிமைத்தனத்துல இருந்தாங்க. அங்கிருந்து வெளியே வர்றாங்க. அது வந்து பெரிய ஒரு சந்தோஷப்பட கலிகூற வேண்டிய காரியம். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஒரு சாப்பாட சாப்பிட விட மாட்டான், எந்திரிச்சா உட்கார விட மாட்டான், உட்காந்தா எந்திரிக்க விட மாட்டான். அவன் சொல்ற டைமுக்கு தான் எந்திரிக்கணும், அவன் சொல்ற டைம்ல வேலை பார்க்கணும். நீங்க செத்தா, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, ஒருத்தன் அவனுடைய சொந்த சகோதரனா கூட இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கணும்னா அடிச்சு சாகடிச்சா கூட அவனை போய் அந்த சடலத்தை கூட எடுக்க விட மாட்டானுங்களா இவனுங்க, கொடூரமானவனுங்க. அம்பாட்டு தூக்கி போட்டு போயிடுவான். இவன் வேலையை பார்க்கணும், இவன் வேலையை பார்க்காம அந்த வேலையை போய் செஞ்சானா இவனை அடிப்பான். அதாவது அவ்வளோ கொடுமை பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கல, ஒரு ஒரு நல்ல உடை கொடுக்கல, எதுவும் பண்ணல. ஆனா இவங்கெல்லாம் வந்து யாருன்னா, எந்த சந்ததியில இருந்து வந்தாங்கன்னா, யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் மூலமா வந்த இந்த சந்ததி. யோசேப்பு எகிப்தை ஆண்டார். இவங்க ஆண்டிருக்கணும் எகிப்திய. ஆனா என்ன ஆயிட்டாங்க? இப்ப அடிமைகள் ஆயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் அதுல இருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வராரு. இப்ப சிவன சமுத்திரம் தான் இருக்குது, செங்கடல் இருக்குது, அது பரவாயில்ல, அது ஆண்டவர் பிளப்பாரு, இப்ப நம்பலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க இன்னைக்கு? அதெல்லாம் யோசிக்காம, அதெல்லாம் மறந்துட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பெருசா வந்துருச்சு, ஆண்டவர் வந்து அங்க கல்லறை இல்லைன்னு சொல்லிட்டு நம்மள இங்க கொண்டு வந்து இப்ப கடல்ல வந்து இங்க சாகடிக்க போறாரு அப்படின்றான். இது மாதிரி ஏகப்பட்ட முறை ஆண்டவரை சோதிச்சு, ஆண்டவரை சபிச்சு, இப்படியே பண்ணதுனால கடைசியில என்ன ஆச்சுன்னா, உங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணு நம்பிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனா தொடர்ந்து இது நடக்காதுங்க. என்னத்த பெருசா நடந்துருச்சு, அது என்ன பெருசா ஆயிரப்போகுது, இது என்ன பெரிய வாழ்க்கையாக்கும், ஆமா என்ன பெரிய சந்தோஷம் ஆயிருச்சு, என்ன பெருசா வந்துருச்சு, அது வந்துச்சா, இது சிலர் பாருங்க, அவங்க வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒரு 2 வருஷமா அது ஏதாவது சரியில்லாம இருக்கும், அதை மட்டும் பெருசா பேசுவாங்க. ஒருவேளை உங்க மனசு அப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்னன்னா, கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். எல்லாம் கொஞ்சம் சிரிக்கிறீங்களா? சிரிங்க. இவ்வளவு சொல்லியிருக்கிறேனே, சிரிக்கலனா எப்படி? உசுரோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸும் வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்க. நம்ம பாடியில இருக்கிற பார்ட்ஸ் பேரே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? கார்ல பைக்லயாவது ஏதாவது பாட்டு தெரியும், சைலன்சரு, அப்புறம் கண்ணாடி, கேபிள்னு தெரியும். பாடிக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் ஒரு 4 பார்ட்ஸ் பேரு தான் தெரியுது நம்மளுக்கு. ஆனா எல்லாம் பக்காவா வேலை செஞ்சுட்டு இருக்குது. அப்படியே ஏதாவது சரியில்லாம இருந்தா கூட இயேசுவின் நாமத்தினால இப்ப சரி ஆகுது. இயேசுவின் நாமத்தினால சரி ஆகட்டும். சரியாக்குற இடம் தான் இது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும் சரியாக வேலை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவயத்தில் இருக்கிற எல்லா சகலமும் சரியாக வேலை செய்யும். நம்ம மெசேஜை வந்து ஒருத்தங்க வந்து எடிட் பண்றாங்க, நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. 1 நிமிஷம் வீடியோ போடணும், டெய்லி போடணும். அவருக்கு வந்து நம்ம சம்பளம் கொடுக்குறோம். அவர் கிறிஸ்தவர் தான், அவர் ஒரு சபைக்கு போறார். அவர் வந்து ஒரு 5 வருஷமா நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ முந்தா நேத்து அவர் கால் பண்ணார், சொன்னார் நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க பேசலாம். இப்போ அவர் சொன்னார், 5 வருஷமா உங்களுக்கு போடுறேன், அதாவது ரொம்ப ஆசீர்வாதம். ஏன்னா இப்போ நம்ம செய்தியை இப்போ நம்ம எல்லாரையும் கூட அவரு தான் ஜாஸ்தியாக கேட்கணும். நான் அதை எடிட் பண்ணணும் பார்த்தீங்களா, ஒரு வாட்டி கேட்டாலாம் இப்போ வேலை கேட்காது. அது ஒரு 5 வாட்டி கேட்கணும் அவர். அது 5 வாட்டி கேட்டு அதை எடிட் பண்ணி கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி, தூக்க வேண்டியதெல்லாம் தூக்கிட்டு கரெக்டாக பண்ணி போட்டு, அப்புறம் அதில் ஏதாவது மொத்த மெசேஜில் எங்கேயாவது ஒரு பாயிண்ட் எடுத்து அதை போட்டு பெரிய வேலை நிறைய வாட்டி கேட்கணும். இவருக்கு கேட்டு 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 நம்ம எல்லார விட அவருக்கு தான் நல்லா புரியுது. அவர் சொல்றாரு, திடீர்னு இப்போ நம்ம வரும்போது ஒரு 3 சபை கிட்ட அந்த வேலை பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுத்து. இப்போ நிறைய பேர் அவருக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரியாது. போன வருஷம் என்ன ஆயிட்டு இருக்குன்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு 35,000 ரூபா அவருக்கு வந்து மாசம் மாசம் கொடுக்குறவரு ஏதோ பிரச்சனை ஆகி கேன்சல் பண்ணிருக்கிறார். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்பதான் ஆஃபீஸ்லாம் பெருசாக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம செய்தியை ஒரு 2-3 செய்தியை மடன்னு உட்காந்து கேட்டிருக்கிறார்.
கேட்டிருக்காருன்னா என்ன, எடிட் பண்ணோம், வேலையாகணும்ல. கேட்டு 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 திரும்ப கேட்டு, அப்போ அந்த செய்தி என்னன்னா, தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் எனக்கு உதவி செய்கிறவர். தேவன் எனக்கு உதவி செய்கிறவர்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டா என்ன ஆகுன்றதான் சொல்றேன். பாயிண்டே அதான். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கேட்டதையே திருப்பி 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 என்ன பண்ணிருக்கிறாரு, ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் உதவி செய்வார். இப்போ நீங்க 1 மணி நேரம் கேட்டு நீங்க போயிடுறீங்க, இனி அடுத்த வாரம் தான் வருவீங்க. அதனாலதான் நான் சொல்றது, கேட்டு விட்டுறக்கூடாது. சாயந்தரம் போய் கேட்கணும், நாளைக்கு கேட்கணும், நாளான்னைக்கு கேட்கணும், கேட்டே இருக்கணும். சொன்னதே திருப்பி திருப்பி கேட்டே இருக்கணும். இப்ப இவரு பொழப்பதுதான். கரெக்டப்பட்டதானே காசு தருவான். கேட்டு 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 அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் கேட்டிருக்காரு. மனசுல ஒரு மாதிரி கஷ்டம். ஆனா சாயந்தரத்துக்குள்ள சரி ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி இவர் பண்றது வந்து, ஒரு டாக்டருங்களுக்கு அவங்க இதை வந்து பண்ணணும். அவர் தான் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில வேற ஒரு டாக்டர் வந்து கான்டாக்ட் பண்றாரு. என்னன்னு சொல்றாருன்னா, இப்ப கேன்சல் பண்ணிட்டு போனார் பாருங்க, அவர் வந்து எப்பயோ கொடுத்துருக்கிறாரு போன் நம்பரை, எனக்கு பண்றாரு. ஆனா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். அவர் போய் இவரை காலையில ரீச் பண்ணி என்னை நீ வந்து பாரு. போனா பெரிய ஹாஸ்பிட்டல், பெங்களூர்லயே பெரிய ஹாஸ்பிட்டலாம். உள்ள போனா அவர் சீஃப் சர்ஜன். அவரு சொன்னாரா, இந்த மாதிரி பண்ணுவோம், ஒர்க் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, எங்க டீமுக்கே வந்து நீ வந்து இதை பண்ணணும். பார்த்தா ஒரு டீம்ல 37 டாக்டர்ஸ் இருக்காங்களாம். இப்ப 31 நேத்து போயிடுச்சு, இன்னைக்கு எத்தனை வந்திருக்குது, 37. இந்த 37ல போனவரும் இருக்காராமா. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நான் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வாருங்க. உங்களை படைச்சவர் அவர் தான். விட்டு போயிடுவாரா? உங்களை புள்ளைய விட்டு போவீங்களா? உங்க புள்ள கஷ்டமா இருக்கும்போது நல்லா கஷ்டப்படு அப்படின்ட்டு போவீங்களா? எத்தனையோ பேரு அவங்க சிலர்லாம் வந்து பிள்ளை ஒரு தொழில் பண்ணும், அந்த பிள்ளை வந்து ஏதோ படிக்க போகும்னு அவங்க சம்பாதிச்ச சொத்து, அவங்க சம்பாதிச்ச வீட்டெல்லாம் வித்து வந்து பிள்ளைய படிக்க வச்சு பிள்ளைய பெரிய ஆளாக்கி விடுவாங்க. ஏன்னா அந்த புள்ள கனவு காணுது, பிள்ளை முன்னேறணும்னு நினைக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து அவ்வளோ கேவலமானவர் நம்மளை விட. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார், உங்களை ஒருபோதும் தீமையை அனுமதிக்க மாட்டார், உங்களுக்கு எப்போதும் நன்மை தருவார். அதனால சந்தோஷமா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்கள். ஆமா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் இப்ப பாருங்க, திடீர்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். 35,000 ரூபாய் போச்சுன்னா மைண்ட் எப்படி ஓடும்? காய்கறி எப்படி வாங்குவேன், பால் பாக்கெட் எப்படி போடுவேன், அப்படித்தானே யோசிக்கும். பில்லு எப்படி கட்டுவேன். சொல்றாரு, பெரிய ஆபீஸ் எல்லாம் போயிடுச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, பயமாயிடுச்சு. ஆனா வசனத்தை கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, ஒரு பெலன் வந்துச்சு. பெலன் வந்தது ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் அற்புதம். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்கள் கிட்ட கூட அதை தான் பேசுறாரு, மோசேயின் மூலமா பேசுறாரு. பயப்படாத, இன்று கண்ட எகிப்தினை நீ ஒரு நாளும் காணாதிருப்பாய் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பேசுறாரு. ஆனா செய்யறது அப்புறம். ஃபர்ஸ்ட் பேசுறாரு, அப்புறமா செய்யறாரு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட பேசுறேன், மன மகிழ்ச்சியா இருங்கள். இப்ப ஆனா துக்கமா இருக்கு, அது வரல, இது வரல, என் குடும்பத்துல அது நடக்கல, எல்லாம் இருக்குதுதான். சரி, நீங்க சொன்னதுனால போன வருஷம் வந்தது வேணா யோசிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு இது இல்லையே. பரவாயில்ல, மன மகிழ்ச்சியா இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டார்ல, அதை யோசிங்க. பார்ட்ஸ் எல்லாம் வேலை செய்து பாருங்க கரெக்டா, கை காலெல்லாம் தூக்குது, எல்லாம் கரெக்டா வேலை செய்யுது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். இதையும் நீர் செய்வீர், அதையும் நீர் செய்வீர். அதனதின் காலத்தில் ஏற்ற நேரத்தில் நேர்த்தி ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். கவலையே படாதீங்க, கலங்காதீங்க, கண்ணீர் வெடிக்காதீங்க. அது நடக்கல, இது நடக்கல, குடும்பத்தில் அது வரல, எனக்கு அப்படி பொருளாதாரத்தில் அது நடக்கல, வீட்டில் அது வரல, பிள்ளைக்கு நடக்கல, பேத்திக்கு நடக்கல, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. மன மகிழ்ச்சியா இருங்கள். இது வந்து பிசாசுடைய தந்திரம். என்ன தந்திரம்னா, உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் அதை கையில வாங்கிட்டு பக்கத்துல எங்கேயாவது பார்த்துட்டு இருக்கிறது. கொஞ்சம் அனுபவிங்க. போட்டிருக்கிற சட்டையா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, வாங்கிட்டு அதுல சந்தோஷமா இருங்க, மன மகிழ்ச்சியா இருங்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இது பாருங்க, இந்த 58:14 ரொம்ப பெரிய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை வந்து சும்மா சாதாரணமா சொல்ல முடியாது. ரொம்ப பெரிய அற்புதமான வாக்குத்தத்தம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்துல முதலாவது சொல்றதே, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அதான் ஃபர்ஸ்ட். அதனால துக்கமா இருக்காதீங்க. எவ்வளவு சூழ்நிலை மாறினாலும், மோசமா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு. எதுக்காக சந்தோஷப்படுறோம்?
சரியாக போகுதேன்னு சந்தோஷப்பட போறோம். ஒருவேளை சரியாக போகாதுன்ற ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் ஏகப்பட்ட அற்புதங்களை இத்தனை ஆண்டுகள் செய்திருக்கிறாரே, அதை எண்ணி பாருங்கள். சந்தோஷம் வரும், தானா வரும். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இதுல இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் அப்படின்னா என்னன்றதை தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். யாக்கோபுடைய சுதந்திரம்னா என்ன? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்னை போஷிப்பேன்னு சொல்றாரு. இத நம்மளுக்கு வாக்குத்தத்தமாக வேற கொடுத்திருக்கிறார். அது ஆபிரகாமோட முடியறது இல்ல. வேதத்துல நீங்க அப்படியே போய் வாசிச்சீங்கன்னா, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் ஈசாக்குக்கு வருது. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வருது. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில தான் அது நிஜமாக ஆரம்பித்து உலகம் எங்கும் போகுது. இப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமா நிறைய கொடுத்தாரு. எல்லாத்தையும் வாக்குத்தத்தமா கொடுத்து 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 எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல. வாக்குத்தத்தை கொடுக்கிறாரு, ஏதோ கொஞ்சம் இருக்குது, அவ்வளவுதான். அடுத்து ஈசாக்குக்கும் அதே மாதிரிதான் கொடுக்கிறாரு, ஏதோ கொஞ்சம் அப்படியே வருது. ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கையில தான் ஆரம்பிக்குது. 12 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 12 பிள்ளைகள் மூலமாக ஏராளமான பிள்ளைகள் பிறந்து, அப்புறம் அவங்க எகிப்துக்கெல்லாம் போய் பெரிய ஒரு ஊரா மாறுறாங்க. இஸ்ரவேல்னு ஒரு தேசமே மாறிடுச்சு. அப்ப யாக்கோபுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா சொன்னது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் கிட்ட. இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் திரும்ப திரும்ப நான் இன்னைக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால திருப்பி அதை நான் சொல்லல. ஆபிரகாம் கிட்டையும் அதே சொல்வாரு, ஈசா கிட்டையும் சொல்வாரு, யோசேப்பு கிட்டையும், யாக்கோபு கிட்டையும் சொல்வார். 3 காரியங்கள். முதல் காரியம் என்னன்னா, the blessing of land, அதாவது நிலத்திற்குரிய ஆசீர்வாதம். அது இப்ப இல்லைங்க, எனக்கு என்ன அது நிலம்லாம் அப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆசீர்வாதம். ஆபிரகாம் கேட்கவில்லை, கேட்காமலே தேவன் கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? நிலங்களை கொடுத்தார். ஆதியாகமம் 12:7, ஆதியாகமம் 15:18 போட்டிருக்குது. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்றார். ஆதியாகமம் 15:18 சொல்றாரு, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை எகிப்து நதியிலிருந்து பெரிய யுப்ரதோஸ் நதி வரை கொடுக்கிறேன் என்று திருப்பி உடன்படிக்கை பண்ணுகிறார். இதையே திருப்பி ஆதியாகமம் 26:3 ஈசாக்குக்கு சொல்றாரு, ஆதியாகமம் 28:13 யாக்கோபுக்கு சொல்றாரு. ஒரு வாட்டியே சொன்னா போதும், ஆனா திரும்ப அவன் பிள்ளைக்கு சொல்றாரு, திரும்பி அவரு பேரனுக்கு சொல்றாரு. ஏன் திரும்பி திரும்பி சொல்றாரு தெரியுமா? நம்மளெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட நிக்க போறது கிடையாது. யாக்கோபுக்கு அப்புறம் இயேசு வருவாரு. அந்த இயேசு மூலமா எனக்கு வரப்போகுது. அதனாலதான் இத்தனை முறை சொல்றாரு. அப்போ விஷயம் என்னன்னா, உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற அந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை, கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு வரும்படியாகவே கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கே ஏன் ஆண்டவர் சொன்னாரு? ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரா? அப்படியே ஃபுல்லா ஆயிடுச்சு, அவரு எடுத்துட்டாரா? அவர் ஒரு ஆளு இல்ல. வாக்கு தத்தம் வந்தது, வர 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 வருடங்கள் வர வர வந்துச்சு. இப்ப கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு எல்லாம் சொந்தமா இருக்கிறது. இப்ப இன்னைக்கு நான் சுதந்திரிக்காம விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இருக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கிறேன், ஒரு நாளும் துக்கப்படல. அது இப்படி இருக்கு, அவங்க இப்படி இருக்காங்க, இது இப்படி இருக்கு, இவங்க இப்படி இருக்காங்க, அதெல்லாம் நான் யோசிக்கல. சந்தோஷமா இருக்க போறேன். ஃபர்ஸ்ட் அதுதான். அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும், அந்த டு த பாயிண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். தேவன் அருள் இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் அது வருகிற வரைக்கும், அது என்னவா வேணா இருக்கலாம், அது வரைக்கும் அந்த சந்தோஷத்தை காப்பாத்திக்கிட்டோம். சந்தோஷமா இருக்கணும், அது என்கரேஜ்டா இருக்கணும். அதுக்கு தான் திரும்பி திரும்பி இந்த வசனத்தை கேட்கணும். தேவன் எனக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சதை யோசிச்சு பார்க்கணும். சங்கீதங்களை எடுத்து வாசிக்கணும். தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்களுக்கு எப்படி செஞ்சார், இதெல்லாம் போய் போய் பார்க்க மனமகிழ்ச்சியிலே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த யாக்கோபுடைய சுதந்திரம் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். முதல் விஷயம் என்னதுன்னா, அப்ப நிலத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள். அதுக்கடுத்து என்னன்னா, வர்த்திக்கப்படுகிறது. குடும்பம் வர்த்திக்கப்படும், எண்ணிக்கையில வர்த்திக்கப்படும், சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அது பலத்ததாக இருக்கும், நியூமரஸ்.
அது ஆதியாகமம் 15:5. வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா, அவ்வாறே உன் சந்ததி இருக்கும்னு ஆதியாகமம் 15:5 சொல்றாரு. ஆதியாகமம் 26:4 சொல்றாரு, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகப்படுவேன் ஈசா கிட்ட சொல்றாரு. திருப்பி யாக்கோபு கிட்ட சொல்றாரு, ஆதியாகமம் 28:14 உன் சந்ததி பூமியின் மண்ணை போல் பெருகும்ன்றாரு. ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, ஈசா கிட்ட சொல்றாரு, யாக்கோபு கிட்ட சொல்றாரு. திரும்ப என்னது பெருக்கம்? அப்படியே இருந்துராது உன் லைஃப். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி, இல்ல போன வருஷம் இருந்த மாதிரி அப்படியே இருந்துட மாட்டீங்க. எல்லாவற்றிலும் பெருகுவீர்கள். பணத்தில் பெருகுவீர்கள், பொருளாதாரத்தில் பெருகுவீர்கள், வேலையில பெருகுவீர்கள், குடும்பத்துல பெருகுவீர்கள். சந்தோஷம், சமாதானம் உள்ள ஒரு 10% சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னா இப்ப இன்னும் கூட சந்தோஷத்தை கொடுக்கும். உங்க குடும்ப வாழ்க்கை, உலக வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்து 3வது காரியம் என்னன்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் சொல்றார், பூமியின் சகல வம்சங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்கு சொல்றாரு, ஆதியாகமம் 26:3 சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு செய்ததை திரும்பவும் நான் உனக்கு செய்வேன். பூமியில் உள்ள சந்ததிகள் முன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும். யாரு? ஈசாக்கு. திருப்பி யாக்கோபுக்கு சொல்றாரு, ஆதியாகமம் 28:14 சகல வம்சங்களும் முன் மூலமாக உன் சந்ததியால் ஆசீர்வதிக்கப்படும். பிளெஸிங். வீடு ஆசீர்வாதம் இல்ல, வாகன ஆசீர்வாதம் இல்ல, வேலை ஆசீர்வாதம் இல்ல. ஆசீர்வாதம் தான் வீட்டை கொடுக்குது. ஆசீர்வாதம் தான் பணத்தை கொடுக்குது. நம்ம ஆசீர்வாதம் நினைச்சுக்கிறோம். ஆசீர்வாதம் அது இல்ல. ஆசீர்வாதம் எல்லாத்த காட்டிலும் பெரியது. ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? வீட்டை தருது, சம்பளத்தை தருது, சம்பளத்தை பெருக பண்ணுது. அப்ப அதனால வீட்டை நான் தேடி போவேனா, சம்பளத்தை தேடி போவேனா, ஆசீர்வாதத்தை தேட வேண்டும். நம்ம ஆசீர்வாதம்னாலே நல்ல காரியம்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நல்ல காரியம் ஆசீர்வாதம் இல்ல. the blessing ஆசீர்வாதம் என்றால் அதோட அர்த்தம், the definition என்னன்னா, you are empowered to prosper. நீ செழிப்படைவதற்கு தேவையான பலன், அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் அப்படின்னு நான் இங்க இருந்து சொல்றேன்ல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் செழிப்படைவதற்கு தேவையான பலனை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதுதான் நான் சொல்றேன். இந்த காலை வேளையில நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். என்ன அர்த்தம் தெரியுமா? நாளைக்கு நீங்க வேலைக்கு போய் அந்த வேலையில சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அதுக்கு தேவையான பலன், ஆற்றல், திறமைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு சொல்றாரு, உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனுமே இருக்க மாட்டான். அப்படியே லிட்டரலா நடந்துச்சு. அப்படியே நடந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ராஜாக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க, இயேசுவின் நாமத்தினால பெரிய பெரிய ஆட்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு பேசட்டும். இல்ல, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கணும்ன்ற. சரிங்க, அப்புறம் சொல்லுங்க, வேற நல்லா இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னு நீங்க ஏற்கக்கூடாது. ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்கு, ஈசாக்கு சொல்லியிருக்கு, யாக்கோபுக்கு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அது கிறிஸ்துவின் மூலமா எனக்கும் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் காமனா ஒரு விஷயம், தயவு. இந்த தயவின் 10 பண்புகளை சொன்னேன். அந்த தயவுல பாத்தீங்கன்னா எல்லாமே உள்ள வந்துருது. நிலம் எளிதா வர்றது, ஆஸ்தி எளிதா வர்றது, மனுஷர்கள், பெரிய மனிதர்களை போய் சந்திப்பது எளிதா வருது. ஏதோ ஒண்ணு செய்ய போனான்னா அது செய்ய முடியுது. எதிர்த்து வந்தா கூட அவனை வீழ்த்துகிறதற்கு ஒரு பலன் உண்டாகிறது. எங்க போனாலும் காரியம் கைகூடல் ஆகுகிறது. அதுதான் என்னது? தயவு. இது ஆபிரகாம் லைஃப்ல வந்துச்சு, ஈசாக் லைஃப்ல வந்துச்சு, யாக்கோபு லைஃப்லயும் வந்துச்சு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்வேன், உன் வாழ்க்கையிலே செய்வேன். சரி, இந்த பூமியின் உயர்ந்த இடங்கள்னு இருக்குல்ல, அதுல ஒரு பகுதியை எடுத்து நம்ம இப்ப பார்ப்போம். உபாகமம் 32:13 இருந்து வாசிக்கிறோம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலுள்ள வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தான். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும்
பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். இதுல எங்கேயாவது நம்ம பண்ற வேலையை பத்தி போட்டிருக்கா? பாருங்களேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். யாரு பண்ணா? அவருதான் பண்றாரு. என்ன பண்றாராம்? பூமியில உயர்ந்த ஸ்தானங்களின் மேல, பூமியிலே சிறந்த இடம், சூப்பரான இடம், மேன்மையான இடம், உயர்ந்த இடம், அங்க கொண்டு போய் உட்கார வச்சிடுறாரு. அங்க போய் இருக்க வச்சிடுறாரு. வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். இவன் போய் விளைவிச்சான்ற மாதிரிலாம் இல்ல, அது வளைஞ்சு அது ரெடியா இருக்குது, பெஸ்ட் ஃபுட் ரெடியா இருக்குது, புசிக்க கொடுத்துட்டார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் உள்ள வடியும் எண்ணெயும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார். அதாவது இருக்கிறதுலே பெஸ்ட் லைஃப அவன் அனுபவிக்கிறதா ஆண்டவர் வாக்களிக்கிறார். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவார். இது விசுவாசிங்க. எல்லாரும் சொல்லுவோம்மா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், பூமியின் உயர்ந்த இடங்களிலே இந்த ஆண்டில் என்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவேன், இதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்தும். ஆண்டவர் செய்வார். அவர் சொல்லியிருந்தா அவர் செய்வார். ஆமா, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் செய்வார். அவருக்கு எளிது, கஷ்டம் இல்லை, ஈஸி. ஆபிரகாமுக்கு செஞ்சாரு, ஈசாக்கு செஞ்சாரு, யாக்கோபுக்கு செஞ்சாரு, அநேக மனிதர்களுக்கு செஞ்சாரு. இன்னைக்கு எனக்கும் செய்ய போகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில சொல்லுங்க, உங்க வீட்டுல அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்து சொல்லுங்க. பூமியின் உயர்ந்த இடங்கள் என்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவார், யாக்கோபின் சுதந்திரத்தால் என்னை போஷிப்பார், எனக்கு செய்வார். இது நடக்க போது, இந்த ஆண்டு நடக்க போது, அதை நான் பார்க்க தான் போறேன். ஆமா, சும்மா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம விடுறது கிடையாது. அதனாலதான் இவ்வளவு நேரம் டைம் எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். அழுக வந்தா கூட சிரிச்சிட்டே இருங்க, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு. ரொம்ப சோகமான காரியம் நடந்தா கூட என்ன பண்றீங்க, ஏதாவது பாட்டுக்கிட்டு போட்டுருங்க. நல்ல ஸ்பீடா பாட்டு போட்டீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடி சிரிச்சிருங்கன்ற. ஆமா, அதுக்கடுத்து என்ன ஆகுது? அவ்வளவுதான். அதுதான் நம்மள சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்ததுலாம் யார் பண்ண போறா? ஏன் வேலை? சந்தோஷமா. சந்தோஷமே விசுவாசிச்சாதான் சந்தோஷமா இருக்க முடியும்ல. இப்ப நான் சந்தோஷமா இருன்னு சொல்றேன் உங்களுக்கு, நீங்க எப்படி யோசிப்பீங்க? ஆமாயா, உனக்கு என்ன தெரியும்? நான் போற பார்த்தா உனக்கு தெரியுமா? நான் பட்ட கஷ்டம் தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருக்க சொல்றார். அதுதான் எனக்கு தெரியும். மன மகிழ்ச்சியா இருப்பாய். அந்த இதை சொல்லிட்டு, அது மட்டும் தான் நம்ம பார்ட்டு. முடிஞ்ச உடனே அடுத்து யார் பார்ட் ஆகுது? ஃபுல்லா அவர் பார்ட்டு. என்ன பார்ட்டு? உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவேன். சரி, இது எங்க இருந்து வருது? அதுதான் இங்கதான் 13 தான் வருது பாருங்க. உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். அப்போ இந்த உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம் உடனே என்ன ஆகுன்னா, அடுத்து பாருங்களேன், கீழே கண்மலையில் உள்ள தேனையும்னு வருது. சும்மா சாதா தேன் இல்லை, கண்மலையில் உள்ள தேனையும். இங்க பிசிக்கலாவே நம்ம இஸ்ரவேல் தேசம் உயர்வான இடத்துல இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா அப்படிலாம் இல்லை. நான் நினைச்சேன் இப்படி உயர்வான இடம் அப்படின்னு ஆண்டவர் இந்த இஸ்ரவேல ஊரை பெரிய ஒரு இடத்துல வச்சிருக்கிறாரு போல அப்படின்லாம் போயிட்டு ஹிஸ்டாரிக்கலா மேப்லலாம் போட்டு என்னெல்லாமோ இப்போ ட்ரை பண்ணேன். அப்புறமா வேத வல்லுநர்கள்லாம் அதை எப்படி சொல்றாங்கன்னா, இஸ்ரவேலை அட்ரஸ் பண்ணும்போது மேலே போயிட்டு வரோம்னு தான் சொல்லுவாங்களாம் அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள். இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க? டவுனுக்கு போயிட்டு வரேன், கீழே போயிட்டு வரேன். அந்த இந்த மலை பிரதேசத்துலலாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா மேலே போயிட்டு வரேன் இல்லை கீழே போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இவங்க மேலே ஊர்ல இருந்தாங்கன்னா கீழே போயிட்டு வரேன் மார்க்கெட்டுக்கு, இல்லை இவங்க கீழே இருந்தாங்கன்னா மேலே மார்க்கெட்டுக்கு மேலே போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப இஸ்ரவேலை அட்ரஸ் பண்ணும் போதே எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்க மேலே போயிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ல அது இருந்துச்சு தான். இன்னும் என்னன்னா, அது ஒரு ரொம்ப முக்கியமான பகுதி தான் இஸ்ரவேல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு முக்கியமான பங்கு. நம்ம அவ்வளோ டீப்பாலாம் உள்ள போக தேவையில்லை. ஆனா இந்த வசனத்தின்படி, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி என்னை உயர்ந்த இடங்களில் வைப்பார். அவ்வளவுதான். ஆண்டவர் என்னை உயர்ந்த இடங்களில் வைப்பார்.
இங்க அடுத்து பார்க்கும்போது கண்மலையில் உள்ள தேன். இப்ப நம்ம தேன்னா எதுல இருந்து வரும்? தேனி இருக்கு பாத்தீங்களா? இந்த தேனி எப்படி தேனை எடுக்குதுன்னா, இந்த பூக்கள் எல்லாம் போய் உக்காந்து அதுல போயிட்டு தேனியை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, இந்த கூடுல போயிட்டு எடுக்குது. அங்க இருந்து தேனி எடுக்கிறாங்க. இஸ்ரவேல்ல இந்த மாதிரி பூக்கள் மூலமா வருகிற தேனே கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி. இவங்களுடைய தேன்லாம் எங்க இருந்து வருதுன்னா, டேட்ஸ் இல்லாட்டி கிரேப்ஸ். இததான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அத காய்ச்சி சிரப் மாதிரி பண்ணி எல்லார் வீட்லயும் டேட் சிரப் மாதிரி அதை தான் தேனா வச்சிருக்காங்க, இல்லாட்டி கிரேப்ஸ். அதனாலதான் இங்க போட்டிருக்குது, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும். இப்போ அடுத்து ஒரு கேள்வி. இந்த டேட்ஸ் பேரிச்சப்பழம் இருக்கு பாத்தீங்களா, இது எங்க விளையும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? டெசர்ட், மனாந்தரத்துல மணலான பகுதியில தான் விளையும். ஆனா இங்க இதை அட்ரஸ் பண்றது எப்படின்னா, கண்மலையில் உள்ள தேனைன்னு அட்ரஸ் பண்றாப்ல. ஆண்டவர் சொல்றாரு கண்மலையில் உள்ள தேன். அப்ப இங்க இஸ்ரவேல்ல என்ன ஆகுதுன்னா, மண் இல்ல, கண்மலையா இருக்குது. அந்த கண்மலையில இந்த பேரிச்சப்பழ மரங்கள் எப்படி இருக்குன்னா, அதோடைய வேர் கண்மலையெல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி, இந்த வேருடைய ஒரு மெத்தடு எப்படின்னா, ரூட்டுடைய மெத்தடு எப்படின்னா பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த கான்கிரீட் எல்லாம் கூட உடைச்சிட்டு போய் அந்த வேரு விளையும். அதாவது அது தேடும் அப்படியே, அந்த வேரு எங்க மண் இருக்கு அப்படின்னு தேடி எங்க தண்ணி இருக்குன்றதுக்கு டீப்பா வரைக்கும் போகும். இந்த பேரிச்சப்பழம், இந்த இஸ்ரவேல்ல இருக்கிற இந்த பேரிச்சப்பழம், அது மூலமா வர்ற போற தேனு மண் இல்ல, அதனால உங்களுக்கு தேன் இல்லைன்ற கதையெல்லாம் கிடையாது. அது கண்மலையாகவே இருக்கட்டும். அந்த கண்மலையில இருந்து கூட மரத்தை விளைய வச்சு, அது மூலமா பேரிச்சப்பழத்தை வர வச்சு, அது மூலமாவே ஆண்டவர் தேனை தரார். என்ன வருஷம் தெரியுமா? த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப். சும்மா சாதா மண்ணுல பேரிச்சப்பழத்தை வர வைக்கிறதுக்கே உரத்தை போட்டு தண்ணியை போட்டு அதை பண்றது பெரிய விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, உன் டிஃபிகல்ட்டான லைஃப் தான், உன் பிரச்சனை டிஃபிகல்ட்டு, உன் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்குது, எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி நடக்கும்னு தெரியல. அதே தான் இங்க போட்டிருக்குது. கண்மலையில தேன் வருமா? வராது. கண்மலையில பேரிச்சப்பழம் வருமா? வராது. அது கஷ்டம். ஆனா ஆண்டவரை விளைய வைக்கிறாரு. விளைய வச்சு அதன் மூலமா வர்ற தேனை நீ சாப்பிடுவேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்கும் தெரியும் உங்க லைஃப்ல எப்படி கஷ்டமா இருக்குது. யோசிச்சு பாருங்க 430 வருஷம், அத்தனையோ 30 லட்சம் மக்களை வெளியே கூட்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம். செங்கடலை பிளக்கிறதெல்லாம் ஈஸியா, டெய்லி திறந்து மூடுதா நம்ம ஊர்ல பீச்சு? இவ்வளவு பெரிய அற்புதம். வானத்திலிருந்து மன்னாவை கொடுக்கிறாரு, காடையை கொடுக்கிறார், சாத்தியமே இல்லாதவைகளை செய்கிறார். சீஷர்கள் திடீர்னு அங்க காற்றுல புயல்ல சுத்திட்டு கஷ்டப்படுறாங்க. இவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சீஷர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு. நேர கடல்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்காக? தம்முடைய சீஷர்களுக்காக. நான் இன்னைக்கும் சொல்றேன், கண்மலையவே உடைச்சு உங்களுக்கு தேனை தரணும்னாலும் தருவார். ஆமா, அவ்வளவு டிஃபிகல்ட்டான விஷயம். அதனாலதான் அதை நான் சொல்றேன், கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயும். அதே மாதிரிதான் ஒலிவ மரமும், ஒலிவ் அந்த எண்ணெய், அங்கிருந்து கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். சங்கீதம் 128:3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இது என்னன்னா, இந்த நம்ம ஊர்ல இந்த வாழை மரம் சொல்லுவோம் பாத்தீங்களா? வாழை மரம் பார்த்திருக்கீங்களா? வாழை மரம், இந்த வாழை மரம் வச்சீங்கன்னா பக்கத்திலே கன்று எல்லாம் வரும். வாழை மரம் அது பெருசாகும், அது பக்கத்திலே சின்ன 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 கன்றெல்லாம் வரும். அது அழிக்கவே முடியாது, அது வந்துகிட்டே இருக்கும். அது நீங்க வெட்ட வெட்ட அது என்ன ஆகும்? அது வளர்ந்துகிட்டே இருக்கும், பக்கத்துல குட்டிக்கிட்டே வளர்ந்துட்டு இருக்கும். அது மாதிரியே
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். என்ன அர்த்தம் தெரியுமா? உன் சந்ததி அழிக்கப்படவே முடியாது. உன் பெயர் இந்த உலகத்தில் அழிக்கப்படவே முடியாது. எவன் வேணா நினைக்கட்டும், பேர் அழிக்கணும், உன்னை அமுக்கணும், உன்னை ஒன்றும் இல்லாம ஆக்கணும், அது வாய்ப்பே இல்லை. அதுதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெய், என்ன ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில், அதுல இருந்து எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன் வந்துகிட்டே இருக்கு? இந்த மரம் சாகவே போறது கிடையாது. இதுடைய ஜீவன் இந்த குட்டிக்கு போகுது, அதுடைய ஜீவன் அது குட்டிக்கு போகுது, அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கு, சுத்தி வந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட்டது, கவலைப்பட்டது, வேதனைப்பட்டது, சந்தேகப்பட்டது, ஒன்னும் இல்லாம போயிரும் நினைச்சது, அது எல்லாவற்றையும் நடக்க வைப்பேன், நீ பார்ப்பாய். இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது அப்படின்னு ஊரே நினைக்கிட்டோம். அவன் நினைச்சிட்டு போட்டோம், அது அவன் நினைச்சது. இதெல்லாம் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாம் அழிக்கணும்னு நினைச்சாங்க, ஈசாக்கு அழிக்கணும்னு நினைச்சாங்க, யாக்கோபு அழிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா அழிக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கிறோம். ஈசாக்கு போய் ஒரு கிணற தோன்றாரு, ஏன்னா அவங்க அப்பா தோண்டின கிணற இவனுங்க மூடிட்டானுங்க. திருப்பி இவரு போய் தோன்றாரு, வந்து ஏன் கிணறுன்றான். திருப்பி இன்னொரு கிணற போய் தோன்றாரு, அவங்க அப்பா கிணறு தான். இல்ல இது எங்க கிணறு. சரி போ. கடைசியில தான் ரெகோபோத்துன்னு அதுக்கு பேர் வைக்கிறான். ஏன்னா அந்த கிணற தோன்றப்போ உனக்கு விட்டு ஓட்டானுங்க, இவங்கிட்ட என்ன பண்ணாலும் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வீட்டுல பிரச்சனை கொடுப்பாங்க, குடைச்சல் கொடுப்பாங்க, ஆனா அதெல்லாம் உங்களை ஒன்றும் பண்ணாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதாவது என்னங்க கிறிஸ்தவ வாழ்க்கைனா எதுவுமே பிரச்சனையே இருக்காதுன்னு நினைச்சேன். யார் சொன்னா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அப்படி. அப்படியே ரொம்ப கம்ஃபர்டபுளா எதுவுமே வராது, அப்படியே பிரச்சனையே இல்லாம. என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன அர்த்தம்னா, நீ தோத்து போக மாட்ட. அப்ப என்ன அர்த்தம்? சண்டை இருக்குது, ஆனா ரிசல்ட் ஃபர்ஸ்டே தெரியும். என்ன வேணா அடி, திருப்பி நான் அடிப்பேன், ஜெயமும் எனக்கு தான். அதனாலதான் ஒரு பெரிய நம்பிக்கையோட நம்ம வாழ்றோம். எவ்வளவு பெரிய போராட்டம் வரட்டும், பிரச்சனை வரட்டும், புயல் அடிக்கட்டும், காத்து வரட்டும், இயேசு என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் சாவோன்னு அர்த்தமா? அக்கறைக்கு போவோம்னா அக்கறைக்கு போவோம், அங்க அந்த பக்கம் போறோம். அது காத்து அடிக்கட்டும், படகே இப்படி அப்படி பல்ட்டி அடிக்கட்டும், என்ன வேணா அடிக்கட்டும், நம்ம அந்த பக்கம் போறோம். நான் சொல்றேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த ஆண்டு ஜெயிப்பீர்கள், இந்த ஆண்டு உயர்வீர்கள். யாக்கோபின் சுதந்திரத்தால் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள். இதான் யாக்கோபின் போஷிப்பு. எப்படி போஷிச்சாரு? யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பாருன்னு போட்டிருக்குன்னா எப்படி போஷிப்பாரு? கண்மலையில் உள்ள தேனு, கற்பாறையில் வடியும் எண்ணெய், பசுவின் வெண்ணெய், ஆட்டின் பால், பாசானின் மேயும் ஆட்டு கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள். இதெல்லாம் ஒவ்வொன்றா போன ரொம்ப டைம் ஆயிரும். அதெல்லாம் அப்புறமா சொல்லுவோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேன். ஆனா இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டு. கற்பாறை, ஆனா அதுல இருந்து கூட ஆண்டவர் தேனையும் எண்ணெயும் என்ன பண்றாரு? வர பண்ணுகிறார். சரி, ஏசாயா 26:4, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கண்மலைன்னு எங்கெல்லாம் வேதத்துல நீங்க பாக்குறீங்களோ அந்த வார்த்தை, அதெல்லாம் தேவனை தான் குறிக்குது. வேதத்தில் ஏகப்பட்ட வசனங்கள் தேவன்தான் நம்மளுடைய கண்மலை என்று கூறுகிறது. சில வசனங்கள் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ உன் தெய்வம்னு சொல்லி அந்த கண்மலையா வச்சியே, அது என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். அந்நிய தெய்வங்களை கண்மலைன்னு சொல்லல, தேவன் தான் நித்திய கண்மலை. ஆண்டவர் கேட்கிறாரு, நித்திய கண்மலையாக என்னைய நீ விட்டுட்டு நீ கண்மலையா எதையோ ஒண்ணு வச்சு போனியே, என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். ஏன்னா இந்த மனுஷங்க என்ன பண்றாங்கன்னு, இஸ்ரவேல் மக்கள், அவன் பாருங்க, நல்லா சாப்பிட்றான், நல்லா வீடு இருக்கு, எல்லாம் இருக்குது, நான் பாரு எப்படி சம்பாதிச்சிருக்கேன், என் திறமை, என்னுடைய சாமர்த்தியம் இதெல்லாம் எனக்கு கொடுத்தது அப்படின்றான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அங்கே சாப்டர் க்ளோஸ். ஆண்டவரை தேடுறதில்ல, பழி செலுத்துறதில்ல, ஆலயத்துக்கு போறதில்ல, வார்த்தையை கேட்கறதில்ல, வார்த்தையை பார்க்கறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. அவ்வளவுதான், எதிரி படைகள் வருது, புடிச்சிட்டு ஓடிடுச்சு, அவ்வளவுதான், போயிடுச்சு.
இதுதான் ஒரு சைக்கிளா நடக்குது. ஆனா யாரெல்லாம் தேவனை நம்பி இருந்தார்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ, ஆலயத்துக்கு போனாங்களோ, ஆண்டவரை தேடினாங்களோ, என்னன்னா ஆண்டவரை பிடிச்சாங்க, ஆண்டவரை நித்திய கண்மலையாக வைத்தாங்களோ, வர 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 விருத்தி அடைந்து பெருகமாய் கொண்டே இருந்தாங்க. நான் சொல்றது பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்றேன். அதான் சிஸ்டமா இருக்கும். நிறைய ராஜாக்கள் வருவாங்க. சவுல் எடுத்துக்கோங்க, ஒண்ணும் இல்லாமல் இருந்தாரு, ராஜாவை உயர்த்தினாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் பலி செலுத்தணும், ராஜாக்கள்லாம் பலி செலுத்தக்கூடாது. அவர் அந்த வேலை கிடையாது. இல்லாட்டி ஆசாரியன் செலுத்தணும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி யுத்தத்துக்கு முன்னாடி பலி செலுத்தணும். பார்த்துட்டே இருக்காரு. 8 மணிக்கு வரேன்னு சொன்னாரு, 8:30 ஆயிடுச்சு. என்ன 8:30 ஆகுது டைம்? என்னப்பா 8:30 ஆகுது? நான்லாம் ராஜா இல்ல நானே. 9 மணி ஆயிடுச்சு. ஐயோ டைம் ஆச்சு, போகணும், யுத்தத்துக்கு போகணுமே. 9:30 ஆயிடுச்சா? ஐயோ போயே ஆகணுங்க. என்ன ஆச்சு? சரி, அந்த பக்கத்துல அங்க கத்தி இருக்குது பாரு, எடுத்துட்டு வா, நானே போட்டுறேன். 8 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, எத்தனை மணி ஆனாலும் சரி, நம்ம உட்காந்துட்டு தான் இருக்கணும். இவர் என்ன பண்றாரு? கத்தி எடுத்துட்டு வா, நானே போடுறேன். அவரு போட்டா நான் போட்டா என்ன? போட தான் போறாரு, பலி செலுத்த போறாரு. நம்மளே போட்டுருவோம், டைம் வேற ஆயிட்டு இருக்குல்ல. இவர் எடுத்து போடுறாரு, தீர்க்கதரிசி வந்துட்டார். போயிருச்சு. என்னது போச்சு? சிங்காசனமே போயிருச்சு. இதுல என்னங்க இருக்கு? அவரு போட்ட பலி தானே செலுத்தினாரு. யார் என்ன செலுத்தணுமோ அது மட்டும் செலுத்தணும். எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவருக்கு தான் செலுத்தணும். நீங்க யாரால உயர்த்தப்படுறீங்க? ஆண்டவரால தான் உயர்த்தப்படுறீங்க. உங்க பொருளை தேடி தேடி போயிடாதீங்க, வேலையை தேடி தேடி போயிடாதீங்க, வேற எதையோ தேடி போயிடாதீங்க, மனுஷனை தேடி போயிடாதீங்க. எல்லாரும் தேவைதான், வேலை தேவை, மனுஷன் தேவை, எல்லாம் தேவை. ஆனா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் தேவை, அவருடைய சமூகம் தேவை, அவருடைய வார்த்தை தேவை. ஆண்டவர் சொல்றாரு, சவுலை தள்ளினேன், தாவீதை ஏற்படுத்தினேன். சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண, சொன்ன பேச்சு கேட்கலாம். ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி செய்யல. தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட. அதுக்கடுத்து சாலமோன், அதுக்கடுத்து சாலமோனுடைய பிள்ளைகள் நிறைய நேரத்துல கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவரை விட்டுட்டு வேற ஏதோ கல்லை எடுத்து வச்சுட்டு இதுதான் என் தெய்வம்ன்றான். என்னாச்சு? பாபிலோனியர்களும் பெரிசியர்களும் புடிச்சிட்டு போறாங்க. அப்புறம் அங்க இருந்துட்டு, ஆண்டவரே கர்த்தாவே மனமிறங்கும் ஐயா. அப்புறம் ஆண்டவர் மனதிறங்கி அவர்களெல்லாம் திருப்பி கொண்டு திருப்பி ஆலயத்தெல்லாம் கட்டி, எஸ்ரா நெகேமியாலெல்லாம் இருக்கு, திருப்பி ஆலயத்தை கட்டி அலங்கத்தை கட்டி திருப்பி இருக்காங்க. அப்புறம் திருப்பி போறாங்க. இது ஒரு சைக்கிளா இருக்கு. இந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணுங்க. என் லைஃப்ல நான் ஸ்டாப் பண்ணும். என் சைக்கிள், அந்த சைக்கிள் என் லைஃபோட ஸ்டாப் ஆகட்டும். நீங்க சொன்னீங்க, என் சந்ததியில இது ஸ்டாப் ஆகுது. என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் மூலமாக என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், என் மூலமாக என் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதனாலதான் பிள்ளை கிட்ட சொல்றீங்க, வா உட்காரு, வசனத்தை வாசி, ஆலயத்துக்கு வா. இந்த தேவன் தான் நம்மளுக்கு சோறு போடுறாரு, இந்த தேவன் தான் எனக்கு வேலையை கொடுத்திருக்காரு, இந்த தேவன் தான் நம்மளுக்கு வீட்டை கொடுத்திருக்காரு, இந்த தேவன் தான் அந்த சேரை கொடுத்திருக்காரு, இந்த தேவன் தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் கட்டளையாக சொல்லுகிறார், நீ நல்ல வீடுகளில் குடியிருக்கும் போது, நீ நல்ல போஜனத்தை புசிக்கும் போது, உன் பிள்ளைகளை பார்த்து இது எல்லாம் கொடுத்தது ஆண்டவர் தான் என்று சொல்ல மறவாமல் இருப்பாயாக. ஆண்டவர் கட்டளையா சொல்றாரு இஸ்ரவேல் மக்களுக்கு. ஏன்னா இவன் போய் இருக்க போறது எப்படி? கட்டாத பெரிய வீடு, ரொம்ப பெருசா இருக்குது, நடாத தோட்டம், ரொம்ப அதுவும் பெருசா இருக்குது, ரொம்ப செழிப்புள்ள வாழ்க்கை, தேன் ஓடுது, பால் ஓடுது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஓட்டம் இருக்கு, கழுது இருக்குது. இப்ப ஆண்டவர்ல எதுக்கு சார்? ஆண்டவர் இப்ப கூட பாருங்க, நிறைய பேர் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க, என்ன சொல்லிருப்பாங்க, சம்பளம் வந்துச்சு, நம்ம சாயந்தரம் பீச்சுக்கு போகலாம், ஹோட்டலுக்கு போகலாம், எங்க போகலாம், டைம் ஆயிட்டு இருக்கு, போகலாம், 2 வாரம் கழிச்சு போகலாம். இப்ப என்ன ஆக போதே? 2 வாரம் ஆண்டவர் நான் கோச்சுக்கு போறார், நம்ம ஆசீர்வதிச்சுக்கிறார். அததான் சொல்றாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறார்ல, அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி உள்ளவனா இருந்துட்டே இரு. இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, காலையில மத்தியானம் நைட்டு, வேலைக்கு போறப்ப நன்றி ஆண்டவரே, வேலை முடிஞ்சு வர்றப்ப நன்றி ஆண்டவரே, அப்பா எல்லாம் நீர் தான் கொடுத்துருக்கிறீர். பிள்ளைய பார்த்து பேசும்போது சொன்னாங்க, அப்பா 4 மணிக்குள்ள எந்திரிச்சிருவோம்ப்பா, நான் ஹார்ட் ஒர்க்கு, உங்க ஹார்ட் ஒர்க்கே பேசாதீங்க, எல்லாம் தேவ தயவு, எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆற்றல், தேவன் கொடுத்த திறமை, தேவன் கொடுத்த நன்மைகள், இது எல்லாம் தேவனிடத்தில் இருந்து வந்தது.
நம்மளை வச்சிருக்கிறது, உசுரோட வச்சிருக்கிறதே ஆண்டவர் தான். ஏசாயா 26:4 தான் போட்டிருக்கு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். உங்களுடைய நித்திய கன்மலை யாரு? நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் தான் நித்திய கன்மலை. உபாகமம் 32:4, உபாகமம் 32:4 பாருங்க, அப்படியே தொடர்ந்து வருகிறது அந்த வசனம். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆண்டவர் சொல்றாரு, நான் பூமியின் உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போய் வைப்பேன்றாரு. அந்த உயர்ந்த இடம் அந்த கன்மலை, அந்த கன்மலை கிறிஸ்து. நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, கிறிஸ்துக்குள்ள இருக்கேன்றதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உயர்ந்த இடங்களில் தான் இருக்கிறீர்கள். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், ஏதோ நான் உயர்ந்த இடம்னு சொல்லும் போது நீங்க ஏதோ கீழே இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப கீழே இருக்கிறீங்க, எல்லாம் வாங்க ரொம்ப கஷ்டப்படணும், அடுத்து ரொம்ப நம்ம பிரயாசப்பட்டு மேல போடணும்னு சொல்லலைங்க. அந்த உயர்ந்த இடமாகிய கிறிஸ்து, அந்த கிறிஸ்து என்கிற கன்மலை, அவர்களுக்குள்ள நீங்கள் இருப்பபடினால் நீங்கள் உயர்ந்த இடத்துல தான் இருக்கீங்க. என்ன தேவன் ஏற்கனவே உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கிறாரு. இப்ப அதை இயற்கையா பூமியில எல்லாம் பார்க்க போறாங்க. என் ஸ்டேட்டஸ், அதாவது வியாதிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன், இல்ல கவனிக்கிறீங்களா? டெக்னிக் சொல்லி, வியாதி வந்த உடனே விசுவாசிக்கு அது ஒரு சிம்டம். என்னது ஒரு மாதிரி இருக்கு, இடுக்குது, இழுக்கிற மாதிரி இருக்குதே, இழுக்குதே, அது மாதிரிலாம் வரும்போது நீங்கள் வியாதிப்படவில்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வியாதின்னு ஒண்ணு வரவே முடியாது. ஏன்னா நீங்க யாரு? ஆவியாக இருக்கிறீர்கள். அந்த ஆவியும் கிறிஸ்துவும் ஒன்றாக கலந்து விட்டது. உங்களையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. உங்களையும் இயேசுவையும் வேறு விதமாக பார்க்க முடியாது. பரலோகம் எப்படி பார்க்குது? உங்களையும் இயேசுவையும் ஒன்னா பார்க்குது. நான் எங்க இருக்கேன்? உன்னதங்களிலே அவரோட உட்கார்ந்து இருக்கிறேன். உன்னதங்கள்ல வியாதி வர முடியுமா? அதெல்லாம் வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு சிம்டம், இந்த சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் என் கான்சியஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வாயை திறந்து சொல்ல வேண்டியது தெரியுமா? நான் சுகமாக இருக்கிறேன், சுகமா தான் நான் இருக்கேன். இப்ப இந்த வெளியில வந்திருக்கிறது இந்த சிம்டம், நான் உள்ள இருக்கிற ஆவியை வச்சு இதை மேற்கொள்ள போறேன். இங்க பாருங்க, நீங்க முட்டி கால் போட்டு ஜபம் பண்ணி கதற கதற அழுதுக்கு அப்புறம் ஆண்டவர் சுகம் கொடுக்கறது இல்லைங்க. நான் ஏற்கனவே சுகமாக தான் இருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக மரித்தார், அவர் இரத்தத்தை சிந்தினார், உன்னதங்களை அவரோட உட்கார வைத்திருக்கிறார், ஏற்கனவே சுகத்தை கொடுத்து விட்டார். டண்டீல், மாற்றவே முடியாது. இப்போ இந்த சரீரத்தில், இந்த கையிலயோ இந்த காலிலயோ இருக்கிற பலவீனத்தை ஆவில இருக்கிற சுகத்தை வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறேன். சில நேரங்கள்ல இன்ஸ்டன்டா சரியாயிருது, அப்படின்னா டப்புன்னு போயிருது. நீங்க பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வலி வந்துச்சுன்னா, இல்ல ஏதோ சளி பிடிச்சிக்கிச்சு, ஏதோ ஜுரமா இருக்குது, நிறைய நேரத்துல நம்ம பண்ற தப்புலாம் இருக்குது, அதெல்லாம் சொல்லாம விட்டுறக்கூடாது. இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, எதையாவது பண்றது, சாப்பிடாம இருக்கிறது, காலில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணணும். வள்ளிங்க கரெக்டா பண்ணியதா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் ஆண்டவர் தான் ஞானம் தரணும். ஞானத்தை தருவாரு. ஒரு வேலை ஆச்சுன்னா கூட இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், சரியா வேலை செய், சரியா வேலை செய். உன் மேல எனக்கு அதிகாரம் இருக்குது. கையே காலே சர்றமே, ஹார்ட்டே லங்ஸே கிட்னிய மூளைய கண்ணு மூக்கு எல்லாத்து மேல உனக்கு அதிகாரம் இருக்கு. நான் சொல்ற கரெக்டா வேலை செய், நான் சொல்ற கரெக்டா வேலை செய். இயேசு எனக்கு என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார். இயேசுவின் பரிகாரிய கர்த்தர். ஆவியில சுகம் இருக்குது. ஏதோ நான் கிடைக்கிறதுக்காக பிரயாசப்படல. தண்டில் முடிஞ்சு போச்சு, பெற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டதை ரிலீஸ் பண்றேன். இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணோம். இன்னைக்கு இல்லைங்க, வாழ்க்கையில இந்த பூமியில இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் இதான் முறை. இப்படிதான் பண்ணோம். 32:4 போட்டிருக்கு, அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். யார் கன்மலை? ஆண்டவர் தான் கன்மலை. அவர் பொய் சொல்றவர் கிடையாது, ஏமாத்துறவர் கிடையாது, உத்தமமானவர், நியாயமா பண்றவர். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர்.
உங்க கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு அநியாயம் செய்யறவர் இல்லை. உலகத்துல இருக்கிறவன் அநியாயம் பண்ணுவான். நம்ம உலகத்துல இருக்கிற ஏமாத்து பயல்களெல்லாம் பார்த்து 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 ஆண்டவரும் நம்மளை ஏமாத்தி விட்டு போயிடுவார்னு நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே கோவம். என்ன பண்ணுகிறாரு? ஏன்னா நம்ம பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அண்ணா, அக்கா எல்லாம் அவங்க எல்லாம் ஏமாத்திட்டாங்க, நம்மள குறை சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்றாங்க, எவ்வளோ பண்ணாலும் எதுவும் செய்யலன்னு சொல்றாங்க. இல்லை நம்ம கிட்ட இருக்கிறதையும் உருவி விட்டாங்க. நம்மலாம் நிறைய விஷயங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள்லாம் சந்திச்சு இப்போ ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிட்டோம் அதே மாதிரி யோசிக்கிறோம். ஆனா இங்க வசனம் ரொம்ப தெளிவா போட்டிருக்குது, அவர் கிரியை உத்தமமானது. உங்க வாழ்க்கையில அவர் ஏமாத்த மாட்டாருங்க. நீங்கள் நம்புகிற நம்முடைய கர்த்தராகிய யெகோவாகிய கன்மலை உத்தமமானவர். அவர் வழிகள் எல்லாம் நியாயம். நான் நம்பி இருக்கிற அந்த கன்மலை, நான் சும்மா எதையோ கல்ல நம்பிட்டு இல்ல, நான் சும்மா எதையோ நம்பிட்டு இல்ல, ஏதோ மேகத்தை ஏதோ எதையோ நம்பிட்டு இல்லைங்க. நான் ஒரு கண்மலையை நம்புகிறேன். ஏன் கண்மலைக்கு ஒப்பிடுது தெரியுமா? அது மாற்றவே முடியாது. கல்லு மாதிரி இருக்க இல்லன்னு கேட்பாங்கல்ல, மாற்றவே முடியாது. அந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். செம்மையான வழிகளை உங்களை நடத்துவார். பூமியின் உயர்ந்த இடங்களை கொண்டு போய் இருக்க பண்ணுவார். ஆவிக்குரிய நிலைமையில ஏற்கனவே உங்களை கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டாரு. எபேசியர் 1 அதுதான் போட்டிருக்கு. பூமியின் உயர்ந்த இடங்களிலே என்னை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு. இப்ப நான் அங்கதான் இருக்கிறேன். இப்ப அதே லைஃப இங்க இயற்கையா மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. இயேசுவின் நாமத்தை உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகட்டும், லைஃப்ல பார்ப்பீர்களாக. ஆனா விடாதீங்க, இது வித்தியாசமா இருக்குது, இது எல்லாம் எப்படிங்க அப்படின்னு. நம்மளுடைய பிறப்புரிமை, நிலங்கள், பெருக்கம், தயவு, ஆசீர்வாதம் எல்லாமே பிறப்புரிமை. ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, ஈசா கொடுத்தாரு, யாக்கோபு கொடுத்தாரு, எல்லா மக்களுக்கும் கொடுத்தாரு. அதை எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க, மனம் மகிழ்ச்சியா இருங்க. எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? ஆமா, சந்தோஷமா இருங்க. துக்கமா இருந்தா கூட நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. பாத்ரூம்ல போயிட்டு கண்ணாடியை பட்டு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. வெளியே சொன்னா நம்மளே தான் நினைச்சுக்குவாங்க. இல்ல தனியா போறப்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிற, சந்தோஷமா இருக்கு. நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும். அப்புறமா சொல்லணும், கர்த்தாவே நீரே என் கண்மலை, நீரே நான் நம்புகிற கண்மலை, கிறிஸ்து ஆகிய கண்மலை, நான் உம்மை நம்புகிறேன். நீர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர், செங்கடலை பிறந்தவர், நீர் தண்ணீரில் மேல் நடந்தவர். எனக்காக செங்கடலையும் பிளப்பீரு, தண்ணீர் மேலேயும் நடப்பீரு. எனக்காக செய்வார் ஆண்டவர். ஆண்டவர் செஞ்சாருங்க. ஆபிரகாமுக்காக தேவ தூதர்களை அனுப்பினார். ஈசாக்குக்காக அற்புதத்தை செய்தார், யாக்கோபுக்கு செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பெருகிடுச்சு. சாதாரண பெருக்குமே கிடையாது. வேதத்துல நீங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய இஸ்ரவேலுடைய சம்பவங்களை போய் வாசித்தீங்கன்னா இயற்கையே இல்ல. இயற்கைனா அது இங்க எழுதவும் தேவையில்லை, அதை நம்பவும் தேவையில்லை, அது இவ்வளவு பேசணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் உனக்கு செய்ய போறேன். இன்னைக்கு நான் தான் ஆபிரகாமு, நான் தான் ஈசாக்கு, நான் தான் யாக்கோபு. அங்க இருக்கிறத யாரு பார்க்க முடியுமா? உங்க வேலை ஸ்தலத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபா உங்களவாதான் பார்க்கணும். உங்க தெருவுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபா நீங்களா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை கொண்டு போய் இருக்க பண்ணுவேன், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தி பெஸ்ட். மனுஷனுக்கு என்ன, அவன் இந்த சாப்பாடு, இருக்கிற இடம், தங்குற வீடு, ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் தான் யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, நீ செத்து பரலோகம் வா அப்படியே சொல்றாரு. பரலோகம் வர்றது இருக்குது. ஆண்டவர் அதுக்கு நம்மளை ரெடி பண்ணிட்டார். இந்த பூமியிலையும் நம்மளை சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை விரும்புகிறார். இதுக்கு நம்ம ஒன்றும் பிரயாசம்லாம் பட்டு ரொம்ப கஷ்டப்பட முடியாது. அது கஷ்டப்படணும், ரொம்ப டயர்டாயிடுவோம். தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப டயர்டாயிரும். அதனால நான் சந்தோஷப்பட போறேன், மன மகிழ்ச்சியா இருக்க போறேன். இந்த வாக்கு தத்தங்களே ஆண்டவர் செய்வார்னு நம்ப போறேன். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தாவே நீரே என் கண்மலை. எல்லாம் சொல்லுங்க, நீரே என் கண்மலை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என் கண்மலை. ஆமா, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் கண்மலை, நான் சந்தோஷமா இருக்கேன்,
இந்த வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில செய்யுங்க.